அன்னைக்கு அந்த பலூனை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த 4 காம்போனண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அவசியமே இல்லை. எங்கேயோ ஊருக்கு போயிட்டுருப்போம், டக்குன்னு கட்டாயி அப்படியே இறங்கிடும். நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு இதை தாங்க சஜஸ்ட் பண்ணுறது. இது பண்ணனாலே இந்த பிரேக் டவுனை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு ரோடு வந்து ரஃப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செய்து எக்காரணம் கொண்டும் அப்போ வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுங்க. ஓவர் ஸ்பீட் அந்த ரஃப்பான ரோடில் போகவே போகாதீங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம இது வரைக்கும் நிறைய வந்து மெக்கானிக்கலை பற்றி பேசிட்டோம், பட் சஸ்பென்ஷனை பற்றி பெருசாக வந்து பேசினதில்லை. அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து மெக்கானிக்கலில் ஒரு பார்ட்டாக தான் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சஸ்பென்ஷனோட பேசிக் ஃபங்க்ஷன் என்ன, அதோட மெயின் காம்போனன்ட்ஸ்லாம் என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்குது, எல்லா டைப்ஸும் எந்தெந்த கேட்டகரியில் வருது, என்னென்ன மாடலில் என்னென்ன டைப்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் வந்திருக்கு ஒரு சஸ்பென்ஷன் இஷ்யூவோட, அதை எப்படி பண்ணி ரெக்டிஃபை பண்ணோம், அதில் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம போய் அந்த காரை போய் பார்க்கலாம். நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிள், ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் 2016 மாடல். என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் வீக் வந்து கஸ்டமர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்காப்புல. யூட்டர்ன் எடுக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, ஃப்ரண்ட்டில் அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஏர்மேட்டிக் வந்து பர்ஸ்ட் ஆகிருக்கு. இந்த நக்கிள் ஜாயிண்ட் அப்படிமோ அது அந்த டாப்பில் இருக்கும், அது அப்படியே கட் ஆகி அப்புறமும் வெளியில் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் லோயர் ஆம் தர்ஸ்ட் ஆம் ரெண்டுமே வந்து பெண்ட் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து மிஸ் பண்ணது தான். இது வந்து நம்ம கஸ்டமர் வண்டி தான். இது ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ரெகுலர் சர்வீஸ் பண்ணும்போதே நாங்கள் சொன்னோம், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஏர்மேட்டிக் பலூனும் ரொம்ப வீக்காக இருக்குது, சேஞ்ச் பண்ணுங்கன்னு. ஏதோ அவரோட ஒரு பர்சனல் ரீசன், இல்லை இப்போ வேணாம், நான் ஒரு 3 மந்த்ஸ் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாப்புல. அன்னைக்கு அந்த பலூனை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த 4 காம்போனண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அவசியமே இல்லை. அதுக்கு தான் நாங்கள் என்றைக்குமே ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் படி அந்த ஷெடியூல் படி கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. அதாவது வண்டி ஓடுதோ இல்லையோ அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன சர்வீஸ் பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் இந்த சர்வீஸ் அட்வைசர் சொல்கிறத ஏதோ கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எடுத்துக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள். இனிமேல் அதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வண்டிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காரோட சஸ்பென்ஷன் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா, அதெல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தது பிறகு அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம லெக்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் மாதிரி தான். எப்படி நம்ம உடம்போட ஷாக்ஸ் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த மூமெண்ட்டை எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம காரோட சஸ்பென்ஷன் சிஸ்டமும். அதோட கம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், அது காயில் ஸ்ப்ரிங்காக இருக்கலாம், இல்லை லீஃப் ஸ்ப்ரிங்காக இருக்கலாம், இல்லை ஏர்மேட்டிக்காக இருக்கலாம். அதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, அந்த ரோட்லேருந்து வரக்கூடிய ஷாக்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதே அதுதான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் வந்து அதுதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம படுப்போம் இல்லைங்களா மேட்ரஸ், அதே மாதிரி தான் நம்ம எப்படி கம்ஃபர்ட்டாக வச்சுக்குது, அதுதான் இந்த ஸ்ப்ரிங்கோட மெயின் பர்பஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சார்பர், அதாவது இந்த பேரே சொன்ன மாதிரி ஸ்ட்ரட்டுன்னு கூட அதை வந்து சொல்லுவோம். அது என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேம்பனிங் பண்ணும். அதுதான் அதோட மெயின் பர்பஸ். அதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுன்ஸ் ஆகிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போ ஒரு ஷாக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய காரில் நீங்கள் போனீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பம்ப் இருந்தாலே போதும், அவ்வளோ பவுன்ஸ் ஆகும். அது அப்படியே அப்சார்ப் பண்ணுறது எதுனா ஷாக் அப்சார்பர் ஆர் ஸ்ட்ரட் அப்படிமோ. தேர்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர்ம், அது பேர்லேயே இருக்க மாதிரி அதோட மெயின் பர்பஸ் வந்து என்னென்னா, வீலையும் காரோட பாடியும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆர்ம் தான். அது என்ன பண்ணுன்னா, அந்த மூமெண்ட்டை வந்து அப் அண்ட் டவுனாக வந்து பார்த்துக்கும். நம்ம அந்த எல்போ அண்ட் நீஸோட மூமெண்ட் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட அதே பர்பஸ் தான் கண்ட்ரோல் ஆர்ம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பால் ஜாயிண்ட் அண்ட் புஷிங், அது எதுக்குன்னா அந்த ஃப்ரிக்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஃபிஃப்த்து வந்து அந்த ஆன்டி ரோல் பார் அப்படிமோ, அது வந்து என்னென்னா, நம்ம எப்போ கார்னர் பண்ணாலும் அந்த பாடியோட எக்ஸசிவ் ரோலை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ரோல் பார் தான். ஸோ இதுதான் இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டத்தோட ஒரு 5 காம்போனன்ட். இதில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடாக பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் சிஸ்டம். இப்போ இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை 2 வீல் இருக்குது. இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்கும் இந்த சிஸ்டத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஒரு பம்பில் ஏறிச்சுன்னா இதோட இம்பேக்ட் இதுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இது வந்து ஒரு பம்பில் ஏறிச்சுன்னா இதோட இம்பேக்ட் வந்து இதுக்கு வந்து இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம். இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, அது வந்து என்னென்னா டிபெண்டன்ட் சிஸ்டம். டிபெண்டன்ட் சிஸ்டம் என்னன்னா, 2 வீலுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ஆக்சலில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இது இன்கேஸ் ஒரு பம்பில் ஏறினாலும் இறங்கினாலோ இதோட இம்பாக்ட் வந்து இதுக்கு வந்து இருக்கும். இதை தான் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் அப்படிங்கிறோம். இப்போ இந்த இண்டிபெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப காமனானது மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்டாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் அந்த டபுள் விஷ் போன், இல்லை மல்டி லிங்க், ஏர். அதே மாதிரி டிபெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் ஆக்சில். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பார்ப்போம். அதோட ப்ராஸ் என்ன, அதோட கான்ஸ் என்ன, எந்தெந்த வெஹிக்கிள்க்குலாம் இந்த மாதிரி சஸ்பென்ஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே நம்ம டெஸ்ட் ட்ரைவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒர்க் இந்த வெஹிக்கிளில் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க.
இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு என்ன நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஏர்மேட்டிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பட் நியூ போல் ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் ரீஃபர்பிஷ்டு எதாவது இருக்குமா அப்படின்னாங்க. ஸோ அதனால் ரீஃபர்பிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அப்பராமும் சரி லோயராமும் சரி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நக்கிள் ஜாயிண்ட்டையும் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணியாச்சு. அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் மிஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுச்சு. அது இல்லாமல் நான் அங்கேயே சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி வந்து அந்த சஸ்பென்ஷனோட டைப்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம், அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எந்தெந்த கார்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இண்டிபெண்ட்லேயே ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட் அப்படிம்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் டைப்னா அதுதான். நிறையா வந்து ஒரு பேசிக் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம டயோட்டா கரோலாவாக இருக்கட்டும், இல்லை ஹோண்டா சிவிக், அதே மாதிரி ஹுண்டாயிலே ஒரு சில மாடல், ஃபோக்ஸ்வேகன் கால்ஃப், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாடலை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம். அதே மாதிரி இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஸ்பேஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் இது வந்து ஆக்குபை பண்ணிக்கும். திஸ் இஸ் அபவுட் மெக்ஃபர்சன். செகண்ட் வந்து இந்த டபுள் விஷ் போன் அப்படிம்பாங்க. அதாவது இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஏ ஆம் அப்படிம்பாங்க. அது கிட்டத்தட்ட ஏ ஆம்லேயே இருக்கும். நான் ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன், அதுலேயே உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும். டபுள் அப்படின்னு பேருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோல் ஆம் இருக்கும். ஒன்று வந்து அப்பர் ஆம், இன்னொன்று வந்து லோயர் ஆம். இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எந்த கார்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா அக்கார்ட், லெக்ஸஸ், பிஎம்மோட 3 சீரிஸ் பழைய ஜெனரேஷன், அதே மாதிரி மெர்க்கோட இ கிளாஸாக இருக்கக்கூடிய பழைய ஜெனரேஷன் எல்லாமே வந்து டபுள் விஷ் போன் சஸ்பென்ஷன் தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் டபுள் விஷ்-போன். தேர்டுங்க மல்டி லிங்க் சஸ்பென்ஷன். என்னோட ஆல் டைம் ஃபேவரேட்னா இது தான். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சஸ்பென்ஷன். அது பேருக்கே தகுந்த மாதிரி மல்டி லிங்க் அப்படிங்கிறப்ப ஒரு 4-5 லிங்க்ஸ் இருக்கும். இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்க்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேலன்ஸ் எதுனா இந்த சஸ்பென்ஷன் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிஎம்மோட 5 சீரிஸாக இருக்கட்டும், இல்லை மெர்சிடிஸோட சி கிளாஸ், ஆடியோட A4 எல்லாத்துலேயும் இந்த சஸ்பென்ஷன் தான். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பட் ஏர்மேட்டிக் அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் மல்டி லிங்க் சஸ்பென்ஷன். ஃபோர்த்துங்க ஏர் சஸ்பென்ஷன். ஒன்றும் இல்லை, இதில் என்னென்னா இந்த மெட்டல் ஸ்ப்ரிங்க்கு பதிலாக ஒரு ஏர் பேக் இருக்கும். அந்த ஏர் பேக்கில் ஏர் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ரைட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். லோடை வந்து ஆட்டோவாக வந்து லெவல் பண்ணிக்கும். ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நிறைய ஹை அண்ட் கார்ஸில் இது தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோட Q7 இருக்கட்டும், இல்லை மெர்க்கோட எஸ் கிளாஸ், பிஎம்மோட 7 சீரிஸ், ரேஞ்ச் ரோவர் எல்லாத்துலேயுமே ஏர்மேட்டிக் தான். பட் இதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா எக்கச்சக்கமாக வந்து செலவு வச்சிரும். ஸோ ஏர்மேட்டிக்னாலே கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷனோட ஒரு கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இன்டர்வல், இது எல்லாமே நம்ம எஸ் கிளாஸோட ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்போம். அதை வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் அதில் போய் பாருங்கள். அது இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு குயிக்காக ஒரு ஓனர் ஃப்ரெண்ட்லி செக்லிஸ்ட்டையும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, எப்போல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை விஷுவலாக செக் பண்ண சொல்லுங்கள். அதை பேக்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஷாக்கில் ஏதாவது லீக் இருக்குதான்னு பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி மாய்ஸ்சர் ட்ரைன் ஆகும், அதுவும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் நீங்கள் ரெகுலர் சர்வீஸ் பண்ணும்போதே ஏர்மேட்டிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். அடுத்தது ஒரு 75,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை. 75,000 கிலோமீட்டர்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு வச்சுங்களேன், டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ரிவென்டிவாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணுங்கள். அந்த ஏர் ஸ்ட்ரட்டாக இருக்கட்டும், ட்ரையராக இருக்கட்டும், இதை நம்ம பண்ணோம்னாலே இந்த பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு வந்து ஆகாது. நிறைய ஏர்மேட்டிக்கில் என்ன கம்ப்ளைண்ட்னா, எங்கேயோ ஊருக்கு போயிட்டுருப்போம், டக்குன்னு கட்டாயி அப்படியே இறங்கிடும். இந்த ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக்குங்க. ஒரு 75,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு இதை தாங்க சஜஸ்ட் பண்ணுறது. இது பண்ணனாலே இந்த பிரேக் டவுனை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிசன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நாய்ஸ், ஏதாவது ஒரு கிளங்கிங் நாய்ஸோ இல்லை ஒரு ஸ்குக்கிங் நாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா, அதுவும் ஏர்மேட்டிக்கில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஒரு நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு அதை என்னங்கிறத செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இனிஷியலாக ஒரு சின்ன லீக்காக இருக்கும்போதே நம்ம அதை அரெஸ்ட் பண்ணி நிப்பாட்டினோம்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, மற்ற ஒரு 5 காம்போனண்ட், அந்த 5 காம்போனண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கவே இருக்காது. இல்லைனா ஏதாவது 1-2 மட்டும் போயிருக்கும், அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இயர்லி ஒன்ஸ் இந்த சிஸ்டத்தை மட்டுமே ஸ்கேன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுங்க. EAS அப்படிம்பாங்க, அதாவது எலக்ட்ரானிக் ஏர் சஸ்பென்ஷன் ஹெல்த் ரிப்போர்ட் அப்படின்னு. அது என்னென்னா ஒன்றும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்தை மட்டும் ஸ்கேன் பண்ணுறது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட் கேலிப்ரேஷன் இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வீக்கான கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்னா அதையும் அதில் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஏர் ஸ்ப்ரிங் வந்து சம்டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டயர்டாக இருக்கும், அதையும் அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஹைட் சென்சாரோட ரேஞ்ச் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதையும் நம்ம செக் பண்ணலாம். இந்த EAS ரிப்போர்ட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுங்க, இது போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்ரி 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்கள். 75,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த ப்ரிவென்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நான் சொன்ன ஸ்பேர்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். இயர்லி ஒன்ஸ் அந்த EAS ரிப்போர்ட்டை எடுங்க.
இதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலே தாராளமாக ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷனை எந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நான் டிபெண்டன்ட் சொன்னேன் இல்லைங்க பார்த்தீங்களா, அந்த டிபெண்டன்ட்டில் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஆக்சல் ஆர் லீஃப் ஸ்ப்ரிங். உங்களுக்கே தெரியும், சம்டைம்ஸ் நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வரிசையாக பிளேட் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் பேர். பயங்கர ரக்கடாக இருக்கும் அதோட குவாலிட்டி. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெவி லோட்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய 4 வீல் டிரைவில் வந்து இது வந்து இருக்கும். டயோட்டா ஹைலக்ஸாக இருக்கட்டும், இல்லை இசுசு டிமேக்ஸு, அதே மாதிரி ஃபோர்ட் ரேஞ்சரு, ஜீப் பிராண்டர்லேயே வந்து ரியரில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் டிபெண்டன்ட் சாலிட் ஆக்சல் சிஸ்டம். நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண எல்லா சஸ்பென்ஷனுமே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடுறேன். அதாவது சஸ்பென்ஷன் டைப்பு, அதோட ப்ராஸு, அதோட கான்ஸ், எந்தெந்த வெஹிக்கிள்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவோட கண்டென்ட், அதோட ஃப்ளோ? ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து அந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷனோட மெயின்டெனன்ஸை பற்றி தான் பேசியிருப்பேன். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம்லாம் கிடையாது. சும்மா ஒரு 4-5 டிப்ஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலே சஸ்பென்ஷனை ஓரளவு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்பப்போ இந்த பிரேக் டவுன் வரும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர்ஸ்க்கும் சஸ்பென்ஷனுக்கும் எவ்வளோ க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இன்டர்கனெக்டட். அந்த டயரை வந்து ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணுங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை. அதே மாதிரி அந்த ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணுங்கள். தேர்ட் வந்து அலைன்மெண்ட். ஒரு இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அலைன்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வெஹிக்கிளை வந்து ஓவர்லோட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் அது வந்து எந்த வெயிட்டில் இந்த வண்டி வந்து தாங்கும் அப்படின்னு. அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு ரோடு வந்து ரஃபாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா தயவு செய்து எக்காரணம் கொண்டும் அப்போ வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீட் அந்த ரஃப்பான ரோட்டில் போகாதீங்க. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு சவுண்டு அன்யூஷுவல், ஒரு கிளங்கிங் சவுண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்குக்கிங் நாய்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போய் அந்த சர்வீஸ் அட்வைசர் கிட்ட செக் பண்ண சொல்லுங்கள். அப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த 4 காம்போனண்ட், அது 4 காம்போனண்ட்டையும் நீங்கள் மாற்ற வேண்டிய தேவையே இருக்காது. ஏதாவது 1 or 2 மட்டும் மாற்றின மாதிரி இருந்தாலே போதும். அதே மாதிரி என்றைக்குமே சரி சஸ்பென்ஷன் எந்த காம்போனண்ட்டை மாற்றினாலுமே சரி ஒரு ஜென்யூனான ஸ்பேர்ஸ்க்கு போங்க. ஆஃப்டர் மார்க்கெட் போகாதீங்க. தட்ஸ் இட் அபவுட் சஸ்பென்ஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி ஏதாவது ஒரு ரீல்ஸ் அதை பற்றி நான் போடுறேன். அன்டில் தென் see you, thank you, bye bye.